ஹலோடா மிஸ் டுடே நம்ம வந்துட்டு தேங்கோட வன்ஷா தண்டை பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகே, வாங்க நம்ம டேரக்டாக ஃபிஃப்த்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. தயம் என்ன நீ எப்போ மேரேஜ் பண்ணிக்குவ? பண்ணிக்கிறேன்டி, சீக்கிரம் பண்ணிக்கிறேன். உங்கள் அப்பா மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், அப்புறம் பண்ணிக்கிறேன். என்னோடய அப்பா உனக்கு ஓகே சொல்லலைன்னா என்ன பண்ணுவேன்? தூக்கிட்டு போயிடுவேண்டி. யார் எங்கள் அப்பாவையா? உங்கள் அப்பாவை யார் தூக்கிட்டு போவா? உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். டப்பாவி, எப்போ நீ பேசலான்ட்ருக்க? பேசணுடி, சீக்கிரம் பேசுகிறேன். உங்கள் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி பையனா மாறிட்டு பேசுகிறேன். என் டேடுக்காக நீ மாறணுன்னா ஒன்றும் தேவையில்லை. நீ யார் அது போதும். இப்படி தான் சொல்கிற. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா ஏதாச்சும் என்னை பற்றி சொல்லிட்டா போதுமே பா, என்கிட்ட வந்து அதெல்லாம் சொல்ல வேண்டியது நான் அந்த மாதிரி மாறணும். கரெக்டாக? டி போடா. இப்போ கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு, இப்போவே கொண்டு போய் உனக்கு கல்யாணம் பண்ணிடுறேன். அது எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் இவ்வளோ நாள் இதை பற்றி கேட்கல. இன்றைக்கி ஜஸ்ட்டு கேட்க தான் செஞ்சேன். விட்டால் நீ இப்போவே எனக்கு மேரேஜ் பண்ணிடுவோம் போலே. பொண்ணா நல்லா தான் இருக்கும். போடா ஃப்ராடு. எல்லாம் உங்கள் அப்பா தாண்டி, அவன் மட்டும் ஓகே சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். இப்போ எதுக்கு என் டேடியை திட்டுற? ஆமாம், உங்கள் அப்பா சொன்னால் மட்டும் உனக்கு கோவம் வந்துடும். ஆமாம், என் டேடியை சொன்னால் எனக்கு கோவம் வரும். உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுடி. சுபா, இப்போவே அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் எவ்வளோ அனுபவிக்க போகிறேன்னே தெரில. போடா பேசாமல். நல்லா மழை வருதுல்ல, இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்கும். உனக்கு ஃபீவர் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கேர்ள் ஃப்ரெண்ட்காக இது கூட பண்ண மாட்டியா நீ? மாட்டேன்டி. உனக்கு ஃபீவர் இருந்துச்சுன்னா நீ தானே எனக்கு கால் பண்ணி மொக்கப்படுவேன். அப்போ நான் பேசுகிறது உனக்கு மொக்க போடுற மாதிரி இருக்குல்ல? ஷோ, இல்லை அப்படி இல்லை. ஃபீவர் வந்துச்சுன்னா பாவம் என் பொண்டாட்டினால் எப்பவும் போல் இருக்க முடியாதுல்ல, டயர்டாக இருக்குல்ல, அதனால தான் சொன்னேன். நல்லா சமாளிக்கிறடா நீ. தேங்க்யூ. சரி, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. இப்போ தானே சொன்னேன் ஃபீவர் வந்துடும்னு. அதெல்லாம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நீ வாங்கி கொடு. நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேல? மாட்டேன், கேட்க மாட்டேன். சரி, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கம் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறான். நீங்களும் தயாங்கம் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் உங்கள் வீட்டுக்கு தெரியாது. ஸோ நீங்களும் ஐஸ்கிரீமில் வாங்கி சாப்பிட்டு தயாங்கூட காரில் போயிட்டுருக்கீங்க. உங்கள் வீடும் வந்துடுது. நீங்களும் தேங்க போதும், ஸ்டாப் பண்ணு. ஏய், ஏன்டி வீடு நீ வரலையே? இதுக்கு மேலே யாராச்சும் பார்த்தா அவ்வளோதான், ப்ராப்ளம் ஆகிடும். போதும், நான் இறங்கி நடந்து போய்க்கிறேன். பார்த்து போடி. சரி, நான் போயிட்டு வரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேங்கோட ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க. இங்கே தேங்கம் நீங்கள் போகிற வரைக்கும் கார்லேயே நின்று பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே வந்துட்டு மார்னிங் ஆகுது. தேங்கம் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான். பட் நீங்கள் எடுக்கலை. ஸோ அவனும் அகைன் கால் பண்ணுறான். நீங்களும் எடுத்துடுவீங்க. ஏய், ஏன்டி ஏன் இவ்வளோ நேரம் கால் எடுக்க? தூங்கிட்டு இருந்தேன்டா, அதனால தான் அட்டன் பண்ண முடியல. இவ்வளோ நேரம் தூங்குவியா? இப்போ டைம் அவ்வளோ தெரியுமா? 11 o'clock ஆச்சு. அவ்வளோ நேரம் தூங்கிட்டேன் நானா? ஏய், ஒரு நிமிஷம். உன் வாய்ஸ் எப்படி இருக்கு? இல்லை, ஒன்றும் இல்லை. என் வாய்ஸுக்கெலாம் எதுவும் இல்லையே, நார்மலாக தானே இருக்குது. அப்போவே சொன்னேன் அவ்வளோ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடாதேன்னு. கேட்டியாடி? இப்போ தேவையா? நான் சொன்ன மாதிரி ஃபீவர் வந்துருச்சு. சரி, திட்டாத. பின்ன திட்டாமல் உன்னை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, டேப்லெட் போட்டியா? நான் இப்போ தான் எழுந்தேன். கடவுளே, சொன்னலாம் திருத்த முடியாதுடி. சரி, நீ இப்போ எழுந்து சாப்பிட்டு டேப்லெட் போடு, புரியுதா? ரெஸ்ட் எடு, உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காத. சரி, திட்டாத. இன்னைக்கு ஈவினிங் உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது, மறந்துடாத என்ன? சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ்னால் சர்ப்ரைஸாக தான் இருக்கணும். அதெல்லாம் ஈவினிங் நீயே தெரிஞ்சுக்கோ, புரியுதா? சரி, நீ ரெஸ்ட் எடு, எனக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காலை கட் பண்ணிடுறான்.
நீங்களும் அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆகுது. நீங்களும் அப்படி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க தயங்கோட காலுக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக உங்கள் டேடி ஒயன் ஒயன் இவர் என்ன இவ்வளோ கோபமாக கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கீழே போய் பார்த்தா செம்ம ஷாக்காக இருக்குது. பார்த்தா அங்கே தேங்க வந்திருக்கான். உங்கள் டேடியும் அப்படியே அவ்வளோ கோபமாக உங்களை பார்த்து மறைக்கிறாங்க. உங்கள் மம்மியும் அவ்வளோ கோபமாக இருக்காங்க. நீங்கள் அப்படியே தேங்க பார்த்ததும் எதுவுமே பேசல, அவ்வளோ ஷாக் ஆகிட்டீங்க. ஷூ என்ன சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு பார்த்தா எனக்கு கொடுத்துருக்கான். ஷூ இப்படி எதுக்கு இங்கே வந்தான்னு தெரியல. அப்பா வேறு கோபமாக இருக்கார். சொல்லுங்கப்பா. யார் இவன்? அப்பா அது வந்து உன்னை தான் கேட்குறேன். யார்? அப்பா இல்லாது உங்ககிட்ட தான் கேட்டிருக்கேன். யார் இவன்? அப்பா நான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட்ப்பா. ஓ பாய் ஃப்ரெண்டு? உனக்காக இங்கே நாங்கள் 2 பேர் கஷ்டப்பட்டு மாப்பிள்ளை தேடினா நீயே ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்க. அப்பா இல்லாது. அப்போ தேவங்க வந்துட்டு அங்கிள் ரொம்பலாம் கஷ்டப்பட்டு நீங்கள் தேட வேண்டாம். உங்கள் பொண்ணே ரொம்ப நல்ல மாப்பிள்ளையை தான் கண்டுபிடிச்சிருக்கான். ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். உங்கள் டேடிக்கு அவ்வளோ காண்டாகுது. அவரும் வந்துட்டு தேவங்க மறைக்கிறாரு. தேவங்க இங்கே சிரிப்பாக வருது. ஏன்னே தெரில. அவனும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். என்ன மாட்டி விட்டுட்டு இப்படி சிரிக்கிறான். அப்பா இல்லாது உன்னெல்லாம் பெத்தேன்ல என்ன சொல்லணும். சரி முதல்ல யார் இவன்? உன் பாய் ஃப்ரெண்டு. அப்படி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்துட்டு உங்கள் டேடியும் கேட்குறாங்க. நீங்களும் இப்படி தேங்கவே பார்க்குறீங்க. தேங்கும் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள்லாம் நான் கிடையாது. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஐ ஆம் அ பிஸ்னஸ் மேன். ஓ பிஸ்னஸ் மேனா? சரி இவன்கிட்ட அப்படி என்ன பிடிச்சிருந்து நீ இவனை லவ் பண்ணுற? அப்பா அது வந்து உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கும் அப்படி தான். ரீசன்லாம் கேட்டால் ஏன்னு தெரியாது அங்கிள். டேய் நான் உங்ககிட்ட கேட்கல, நான் என் பொண்ணுக்கிட்ட கேட்டுட்ருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி கேளுங்க. அப்பா இல்லை உங்ககிட்ட தான் கேட்குற. எத்தனால பிடிச்சிது? அப்பா அவன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான்ப்பா. ஓ நல்லா பார்த்துப்பானா லவ் பண்ணிடுவியா? இல்லைப்பா எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. அவன் லைஃப் லாங் ஹாப்பியாகவே வச்சுப்பான்னு. அதனால தான் உன்னெல்லாம் பெத்தன்ல என்ன சிறுப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டென்ஷனாக போய் உட்காந்துறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவர் ஓகே சொல்லுவாரா மாட்டாரான்ட்டுருக்கு. உங்கள் மம்மியும் வந்துட்டு உங்களை தனியாக கூப்பிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. ஏய் என்னடி பண்ணி வச்சுருக்க? உங்கள் அப்பா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா தெரியுமா? அது எல்லாத்தையும் இப்படி ஒரு செகண்டில் உடச்சிட்டல. அம்மா இல்லைம்மா அவன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாம்மா, எனக்கு தெரியும். இங்கே பாரு உங்களோட அப்பா பற்றி உனக்கு தெரியும்ல, எவ்வளோ மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தா உனக்கு. ஒரு வார்த்தை இப்படி சொல்லியிருந்தா நாங்கள் அதெல்லாம் பண்ணியிருப்போம்மா சொல்லு. உனக்காக கஷ்டப்பட்டு அவர் சாப்பிடாம போய் ஒவ்வொரு ஊர்லேயும் மாப்பிள்ளையாக பார்த்துட்டு வந்தார்ல, அதுக்கு நல்லா கொடுத்துட்டவா எண்ணி. அம்மா இல்லைம்மா நீ கூட புரிஞ்சுக்க மாட்டியாம்மா, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குமா. 2 இயர்ஸாக நானும் அவனும் லவ் பண்ணுறோம். நான் அப்போவே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு மாப்பிள்ளையோட ஃபேஸ் பார்க்கும்போதும் உங்களோட ஹாப்பினஸ்ஸை ஏன் கெடுக்கணும்னு சொல்லி தான் நான் விட்டுட்டேன். நீ இப்போ பண்ணுறல இதுதான் எங்களுக்கு ஹர்ட் ஆகுது. எங்களோட ஹாப்பினஸ்ஸு நீ நல்லா இருந்தாலே போதும். இப்படி பண்ணிட்டல இதுக்கு மேலே நாங்கள் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும்? அம்மா ஐ எம் சாரிம்மா, எனக்கு தெரியும் இது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கோன்னு. இருந்தாலும் எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சமாச்சு உங்கள் அப்பா பற்றி நினச்சி பார்த்தியாடி நீ? அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டுருக்காருன்னு. அம்மா ப்ளீஸ்மா நீயாச்சும் புரிஞ்சுக்கோ. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்மா. ப்ளீஸ் எனக்கு அவனை மேரேஜ் பண்ணி வச்சிரு. என்னமோ பண்ணு, ஏதாவதாலும் உங்கள் அப்பாக்கிட்டே பேசிக்கோ. என்னாலலாம் உங்கள் அப்பாவை சமாதானப்படுத்த முடியாது. நான் என்ன சொன்னாலும் இப்போ அவர் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் போயிடுறாங்க. உங்களுக்கு இங்கே என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு பக்கம் தேங்க நினச்சா கோவமாகவும் வருது, உங்கள் டேடி நினச்சா உங்களுக்கு அழுகையும் வருது.
நீங்களும் அகைன் அப்படியே ஹாலுக்கு போகிறீங்க. உங்கள் அப்பா செம்ம காண்டில் உட்காந்துட்ருக்காரு. நீங்களும் உங்கள் அப்பா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, அப்பா என்ன தேங்க உங்களை பார்க்குறான், என்ன சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேங்க பார்க்குறீங்க. அப்போ உங்கள் டேடியும் வந்துட்டு, இப்போ எதுக்கு கூப்பிட்ட? அப்பா ஐம் சாரிப்பா. உன் சாரியெல்லாம் எனக்கு எதுக்கு? இல்லைப்பா, எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல நீங்கள். நீங்கள் எந்த பையனை சொல்கிறீங்களோ நான் அவனவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னதும் இங்கே தேவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. இவனடா அப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீங்கள் சொல்கிற பையனவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. இங்கே பாரு வயன், நான் யோசித்து பார்த்தேன். என்னோடய ஹாப்பினஸ்க்காக நீ உன் லைஃப் எழுந்துடாத. நீ அவனவே கல்யாணம் பண்ணிக்குமா. அப்பா என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், இப்போ கூட நீ சொல்லும்போது எனக்காக தான் சொல்கிறேன்னு தோணுது. அதனால தான் சொல்கிறேன். எனக்காக உன் லைஃப்பை நீ வேஸ்ட் பண்ணிக்காத. உனக்கு பிடிச்ச பையன் கூட நீ ஹாப்பியாக இரு. எங்களோட ஹாப்பினஸை விட உன்னோட ஹாப்பினஸ் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், புரியுதா அப்படின்னு சொன்னதும் இங்கே தேங்க்கு கொஞ்சம் ஃபேஸில் ஸ்மைல் வந்துருச்சு. பட் இருந்தாலும் அவங்க மேலே கொஞ்சம் காண்டில் இருக்கான். நீங்கள் அப்படியே தேங்க பார்க்குறீங்க. உங்கள் மம்மியும் வந்துட்டு எப்படி உங்களை பார்க்குறாங்க சிரிச்சுட்டே. தம்பி பேரண்ட்ஸை நீ கூப்பிட்டு வா, அப்புறம் மேரேஜ் விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் எந்திச்சு போயிடுறாங்க. இங்கே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் போய் உங்கள் அம்மா ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே தேங்க பார்க்குறீங்க. பார்த்தா அவன் கொஞ்சம் காண்டில் உட்காண்ட்ருக்க மாதிரி இருக்குது. உங்கள் அம்மா வந்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்களும் தேங்க பார்க்குறீங்க. அவனும் வந்துட்டு உங்களை பார்க்குறான். அவனும் எதுவுமே சொல்லாமல் எந்திச்சு போகிறான். அப்போ நீங்களும் வந்துட்டு, தேங் எங்கே போகிற? எங்கே போவாங்க, வீட்டுக்கு. என்னடா ஆச்சு? அதான் அப்போ ஓகே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன சேடாக இருக்க? அவர் ஓகே சொல்லிட்டாரு, ஓகே. ஆனால் நீ ஒரே செகண்டில் என்ன வேணான்னு சொல்லிட்டியே. இங்கே பாரு தேங், அது நான் ஜஸ்ட்டு சொன்னேன். உண்மையாலும் நான் அப்படிலாம் பண்ணுவேன் நம்புறியா? பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது? எனக்கு புரியல. இல்லை பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஷோ தான் இங்கே பாரு, நான் சீரியஸாலுமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் தான் சும்மா சொன்னேன்னு சொல்கிறேன்ல. எனக்கு என்னமோ நீ சும்மா சொன்ன மாதிரி தோணல. ஆனால் பரவாயில்ல, உங்கள் அப்பா நான் நினச்சதை விட அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இல்லை தேவங்க, எனக்கு புரியல, என்னாச்சு? ஏன் இப்போ இப்படி கோவமாக பேசுகிற? ஏன்ப்பா நான் நார்மலாக தான் இப்போ பேசினேன் சாமி, உடனே என்னை கோவப்படுறேன்லாம் சொல்லாதேங்க. தான் எங்கே பாருடா, அதான் அப்போ ஓகே சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் என்ன? நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஜஸ்ட்டு சொன்னேன் அவ்வளோதான். ஆனால் ரியலாலாம் நான் அப்படி பண்ண மாட்டேன். சரி என்னமோ, உங்கள் அப்பா என்னோடய பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம், புரியுதா? இப்போ அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். தான் இங்கே பாரு, இப்போ என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்துற? இப்போ நான் எங்கே கத்துனேன்? என்னை கத்த வைக்காதவன். நான் பேசாமல் தான் இருக்கேன். நான் அப்படியே இருந்துக்கிறேன், புரியுதா? ஏன்டா ஏன் இப்படி கோபமாக பேசிகிட்ருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு கோபமும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னை தயவு செஞ்சு கொஞ்சம் தனியாக விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஆக்சுவலாக தேங்க்கு அடிக்கடி கோவம் வரும். நீங்களும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இப்படி தேங்க இப்படி பேசினதும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. நீங்களும் அப்படியே போய் ரூமில் ஒரு மாதிரி சேடாக உட்காந்துடுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஆகுது. தேங்கோ அவன் பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து பேசிட்டான். ஸோ அவங்களும் மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நீங்களும் எவ்வளோ தான் தேங்கிட்ட நார்மலாக பேச ட்ரை பண்ணாலும் அவன் உங்ககிட்ட சரியாக ஃபேஸ் கொடுத்து பேசுறதில்ல. ஸோ அப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகிடுது. இன்றைக்கி தேங்க்கும் உங்களுக்கும் மேரேஜ், ஒரு ஃபியூ ஹார்ஸில் உங்களுக்கு மேரேஜ். உங்களுக்கு தாங்க நினச்சா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. அப்போது உங்கள் அம்மாவும் வந்துட்டு கரெக்டாக வராங்க. அவங்களும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, என்னாச்சு? அதான் நீ ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறல, அப்புறம் ஏன் சேடாக இருக்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? வயன் இங்கே பாருமா, என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்குது? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, ஏன் என்னாச்சு? ஏன் அழுகுற? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா.
எங்களை பிரிய போகிறேன்னு நினச்சி அழுகிறியா? ஆமாம்மா, ஆமாம். இங்கே பாரு, அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத. நாங்கள் உங்களை பார்க்க அடிக்கடி வரோம், புரியுதா? கல்யாணம் அப்போ எப்படி அழுகலாம்? அழாத அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விடுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் தயங்க நினச்சி தான் அழுதுருப்பீங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்களும் அந்த ரீசனாக சொல்லிடுறீங்க. ஸோ உங்கள் அம்மாவும் போயிடுறாங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு தயங்க உங்கள் ரூமுக்கு வரான். உங்களை சுற்றி சில கேர்ள்ஸ் எல்லாம் நின்றுட்டுருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு உங்களை பார்த்து, பா மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ பேசணும் போல், அவங்க பேசி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. நீங்களும் அப்படி தேங்கவே பார்க்குறீங்க. உங்களுக்கு தேங்க பார்த்தது ஒரு மாதிரி அதில் டியர்ஸ் எல்லாம் வருது. அவனும் வந்துட்டு உங்களை பார்த்து, இப்போ எதுக்கு அழுகிற? ஒன்றும் இல்லை, உன்னை தாண்டி கேட்குறேன், இப்போ எதுக்கு அழுகிற? இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் நம்ம 2 பேர்த்துக்கும் மேரேஜ், இப்போவே அழுகிற? ஒன்றும் இல்லை தான். எதுக்கு வந்தீங்க? சும்மா தான், எப்படியோ இருக்கேன்னு பார்க்க வந்தேன். அப்படியா? ஆமாம், என்ன ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது? அது ஒன்றும் இல்லை. ஏய் ஏன்டி இப்போ எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? நான் தான் சொல்கிறேன்ல ஒன்றும் இல்லைன்னு. போ, நான் பார்த்துக்கிறேன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு உங்ககிட்ட வந்து, எங்கே பாரு, இல்லை இந்த மேரேஜ் உனக்கு பிடிச்சிருக்கு தானே? ஏன் இப்படிலாம் கேட்குற? இல்லை அப்புறம் ஏன்டி அழுகிற? பிடிச்சிருக்கு தான். ஃபேமிலியில் அப்பா அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா? நீ யாரும் எதுவும் சொல்லத்தையோ. நீ போ, நான் வரேன். என்னாலாம் போக முடியாது, போயிட்டுன்னு சொல்லு. நான் தான் சொல்கிறேன்ல, ப்ளீஸ்ண்ணா. இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? நான் தான் சொல்கிறேன்ல தான், போனேன் அப்படியும் போக மாட்டேன். ஏன்டி அழுகிற? வீட்டில் யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாங்களா? இல்லை யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாம், நீ தான் என்ன ஹர்ட் பண்ணிட்ட. என்னடி ஏன் அழுகிற? நான் உன்னை என்ன ஹர்ட் பண்ணேன்? ஏன்டா என்கிட்ட சரியாக பேச மாட்டேறேன்? நான் அன்றைக்கி ஏதோ ஜஸ்ட்டு சும்மா தான் சொன்னேன், அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவ்வளோ நாளாக பேசாமல் இருப்பியா? நீ ஏன் சொல்லு, நம்ம 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணப்போ இருந்து நீ என்கிட்ட பேசவே இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுடி, அதனால தான் நான் அப்படி பேசாமல் இருந்தேன். அதுக்காக உனக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டுலாம் கிடையாது. ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாமல் மட்டும் இருக்காது, ஏன்னா கஷ்டமாக இருக்குது. சரி அழாத, முதல்ல அழறத ஸ்டாப் பண்ணு. இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் சீக்ஸை கப் பண்ணிட்டு, இங்கே பாரு, நான் உன்னை அவாய்ட்லாம் எப்பவும் பண்ணவே மாட்டேன், புரியுதா? அது மட்டும் இல்லாமல் உன்னால் எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? ஆனால் அழுவேன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனோ? ஆமாம், ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். சரிடி, இனிமேல் ஹர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு வேண்டாம், நீ வேண்டாம், போ. ஓ அப்படியா? வேண்டாம்மா, நான் போயிடவா? இல்லை வேணும். சரி அழாத, அப்புறம் போட்டிருக்க மேக்கப்லாம் வந்துட போகுது. டே போடா, நான் அழுகிறேன், நீ என்னை கலாய்க்கிறல. நீ எனக்கு சத்தியமாக காமெடியாக இருக்கடி, நீ அழுகிறத பார்த்தா. ஆமாம், உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேங்கோட ஷோல்டர்லேயே அடிக்கிறீங்க. சரி, எப்படி ஃபீல் பண்ணுற? எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா என்ன? அதான் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம், அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு நினச்சாலே ஒரு வெக்கமாக இருக்குது. டி போடா பேசாமல். எனிவேஸ் பார்க்க செம்ம அழகாக இருக்குடி. அப்படியா? தேங்க்ஸ். ஆனால் நான் ரொம்ப லக்கி தான், இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு. கொடுத்து வச்சுருக்கணும். நானும் ரொம்ப லக்கி, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். சரி, நான் போயிட்டு வரேன், உன்னோட புருஷனாக ரிட்டன் வரேன், புரியுதா? போட பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு
தாங்க போயிடுறான். நீங்களும் வந்துட்டு அப்படியே ஷை ஆகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே அவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜும் நடந்துடுது. நைட் ஆகுது. தாங்க வந்துட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கான். நீங்களும் வரீங்க. தாங்க உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்களும் சிரிக்கிறீங்க. நீங்களும் போய் தாங்க பக்கத்தில் உட்காருங்க. தாங்க வந்துட்டு ஏதாச்சும் பேசலாமா? பரவாயில்ல, நான் கூட வந்ததும் ரொமான்டிக்காக ஏதாச்சும் பண்ணுவேன்னு நினச்சேன். பேசலான்னு சொல்கிறேன். பரவாயில்ல, பேசலாம். எங்கே பாரு, நான்லாம் ரெடியாக தான் இருக்கேன். சரி, கொஞ்ச நேரம் பேசிட்டு பண்ணலாமேன்னு தான் நினச்சேன். உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் தேவன். உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்ககிட்ட க்ளோஸாக வரான். பூடா, பூவட் மாதிரி பேசாத. ஆமாண்டி, பூவட் தான். உன்னை பார்த்தா மட்டும் எப்படி பூவட்டாக மாறிடுறேன்னே தெரியாது. ஆமாம், பூவட் தான். நீங்கள் ரொம்ப பூவட். சரி, நம்ம ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். ஸோ அப்படியே அந்த நைட் நீங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. தாங்க இப்போ அடிக்கடி கோவப்படுறத கூட குறைச்சிக்கிட்டான். நீங்களும் வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது டோர் யாரோ நாக் பண்ணுறாங்க. நீங்களும் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா தேங் தான். செம்ம கவுண்டில் இருக்கான். அவன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது அவன் அவ்வளோ கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு. அவனும் எதுவுமே பேசாமல் போய் கோவமாக சோஃபாவில் உட்காந்துட்றான். நீங்களும் அப்படி தேங்க பார்க்குறீங்க. எப்போவுமே வந்தோடனே ரொம்ப ஜாலியாக பேசுவான். இப்போ ஏன்டா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் தேங்க பார்த்து என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. ஏண்டா, ஏதாச்சும் ப்ராப்ளமா? கோவமாக இருக்க? ஆமாண்டி, ப்ராப்ளம் தான். கோவமாக தான் இருக்கேன். இப்போ என்ன? சரி, அட்லீஸ்ட் காஃபி ஏதாச்சும் நான் போடவா? ஒன்றும் வேணாம், பேசாமல் போய் நீ உட்கார். அதுவே எனக்கு போதும். என்ன இப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் அவன் பக்கத்தில் உட்காந்து அவன் ஷோல்டரில் கை வைக்கிறீங்க. அவனும் வந்துட்டு கையை தள்ளி விட்டுறான். என்னடா ஆச்சு? ஒன்றும் ஆகலை, நான் தான் சொல்கிறேன்ல டென்ஷனில் இருக்கேன். அப்புறம் என்ன மறுபடியும் வந்து தொலை பண்ணிகிட்ருக்கேன். போய் உன் வேலை ஏதாச்சும் இருந்தால் போய் பாருப்போ அப்படின்னு சொல்லி அவனும் கோமா கத்தி விட்டுறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் எதுவுமே சொல்லலை அவன் கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அப்படி போய் பெட்ரூமில் படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் டே ஆகுது காமாக இருப்பான்னு பார்த்தா அவன் நெக்ஸ்ட் டே இதை விட எக்ஸ்ட்ரீம் ஆங்க்ரியாக இருக்கான். நீங்கள் எதுவுமே பேசலை. தேவங்க எழுப்புறீங்க. என்னடி? எல்லாம் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, போகலையா? போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருசாக எதுவுமே பேசலை. அவன் பாட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிறான். அவனும் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுறான். அப்போ நீங்களும் வந்துட்டு என்ன சாப்பிட்லையா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். என்ன ஆச்சு தயம்? ஆஃபீஸில் ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஏன் நேற்று இருந்து டென்ஷனாகவே இருக்கீங்க? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன்டி. சரி, அட்லீஸ்ட் சாப்பிட்டு. எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி ஆகிடுறவங்களுக்கும் நீங்களும் அப்படி விட்டுடுறீங்க. தயங்க ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறான். நீங்களும் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே அப்படியே உக்காந்துட்ருக்கீங்க ஒரு மாதிரி சேடாக அவங்க வீட்டில். அப்போ கரெக்டாக ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வருது. நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா அந்த வீடியோவில் தாங்க யாரோ ஒரு பொண்ணை கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தோன்னே மனசே ஒரு மாதிரி உடஞ்சிடுச்சு. ஆல்ரெடி தேவங்க இப்படி பிஹேவ் பண்ணது நீங்கள் பாதி ஹர்ட் ஆகிடுப்பீங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்ததும் உங்களுக்கு இதை விட ஹர்ட் ஆகிடுச்சு. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டேர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் தேவங்க கால் பண்ணுறீங்க. அவன் அட்டன் பண்ணலை. கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் அவன்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. நீங்கள் அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறீங்க. என்ன இப்பெல்லாம் அவன் பண்ணிகிட்ருக்கான்? நான் அவ்வளோ ட்ரெஸ் பண்ணலை அவனுக்காக. வீட்டில் அவ்வளோ இது பண்ணி மேரேஜ் பண்ணான். இப்போ என்ன இப்படி பண்ணுறான்? ஆல்ரெடி அவனுக்கு நிறைய கோவம் வரும். இப்போ நான் கால் பண்ணதுக்கு கூட அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. எனக்கு அவன் ஏமாத்துறானோன்னு தோணுது. ஒரு வேளை அவன் ஏமாத்துறானா? இல்லை, அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். ஆனால் இருந்தாலும் இந்த வீடியோ
அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து அழுதுட்ருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக அவங்க செம்ம ஃபாஸ்ட்டாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். அவ்வளோ கோவமா வந்ததும் ரூமுக்குள்ளே வரான். வந்துட்டு ஏய் உனக்குலாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதா? மீட்டிங்கில் இருக்கும்போது கால் பண்ணுற ஒரு தடவை அட்டன் பண்ணலாம் விட்டுற மாட்டியா? திருப்பி திருப்பி கால் பண்ணிகிட்டே இருக்க. வா உனக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன தேவங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த வீடியோவை காமிக்கிறீங்க. தேவங்கே ஷாக் ஆகிடுச்சு. அவனும் வந்துட்டு எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறான். இப்போ சொல்லுங்கள் தேவம், என்ன இதெல்லாம்? இதுக்காக தான் என் மேலே கோவப்பட்டுட்டே இருந்தியா? முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் உன்னை மேரேஜே பண்ணியிருக்க மாட்டேன்ல. ஏன்டா ஏன் இப்படி பண்ணுற சொல்லு. உன்கிட்ட தானே நான் பேசிகிட்ருக்கேன், ஏதாச்சும் பேசு தேவம். என் மேலே அடிக்கடி கோவப்படுவேல, இந்த ஒரு ரீசனுக்காக தானே? அப்படி தானே? ஏய் இல்லைடி, இது நீ எதுவும் பேசாத. என்ன நீ சொல்ல போகிற மிஞ்சி மிஞ்சி போனால் இதெல்லாம் வீடியோ எடிட்டிங் இல்லைன்னா இதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்படி தானே? இவ்வளோ நாள் என்ன இந்த மாதிரிலாம் சொல்லி தானே ஏமாற்றிட்டு இருந்திருக்க. ஏய் ஓயன் அப்படியெல்லாம் இல்லை. போதும் தரம் உன் கூட லைஃப் வாழ்ந்தது. நான் நினச்சேன் உன்னை மாற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உன் கோவத்தெல்லாம் நீ கட்டுப்படுத்தினாடா. இப்போ மட்டும் ஏன் எப்படி இந்த 2 டேஸாகவே என் மேலே அவ்வளோ கோவப்பட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல. கேட்டாலும் கோவப்படுறேன். ரீசனே இல்லாமல் கத்துறேன். மற்றவங்க மேலே இருக்க கோவத்தை என் மேலே கட்டுறல. நான் உனக்கு ஒரு டாய் மாதிரி தான்ல. நீ வந்தோடனே நீ கேட்குறதெல்லாம் கொடுக்குறதுக்கும் நீ திட்டு வாங்கின வாங்கிக்கிறதுக்கும். ஏய் ஓயன் அப்படிலாம் இல்லைடி. ஷோ நான் சொல்கிறத முதல்ல கேளு. போதும் தான் போதும். இதுக்கு மேலே உன் கூட என்னால் இருக்க முடியாது. ஏய் நான் சொல்கிறத முதல்ல கேளுன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன மறுபடியும் சொல்லிட்டே இருக்க? இங்கே பாரு தான், நீ சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எனக்கு தேவையே இல்லை. அவ்வளோதான்ல. நீயாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒரு சிச்சுவேஷனுக்கு மேலே ஒரு ப்ராப்ளம்னு வந்தால் இப்படி தான் பிரிஞ்சிருவோம்ல. அதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். உனக்காக நான் வீட்டில் அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ஆனால் நீ அதெல்லாம் மதிக்கக்கூட இல்லைல்ல. பரவாயில்ல தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. எங்கள் தேவனுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. அவனும் வந்துட்டு உங்களை முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். நீங்கள் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. ஏய் இங்கே பாருடி, நான் சொல்கிறத முதல்ல கீழேண்டி அப்படியே போடி. எங்கே பாருத்தேன், உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டேன். நீ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு தேவையும் கிடையாது. அதான் சொல்லிட்டேன்ல உனக்கும் எனக்கும் இருந்தது முடிஞ்சு போச்சுன்னு. இங்கே பாரு வயன், முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் பேசேன்டி. எனக்கு வேண்டாம், நீ வேண்டாம் தான். என் லைஃப்பில் நீ ஒருத்தன் இருந்தேனே நான் மறந்துடுறேன். போதும், இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ண வேண்டாம். ஏய் என்னடி லூசு மாதிரியே பேசிகிட்ருக்க? ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கூட கேட்க மாட்டியா? எனக்கு உன் எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்லை தான், விட்டுரு. ஓ அப்படியா? ஒரு நாள் புரிஞ்சுக்குவேடி, உண்மை தெரியிறப்போ புரிஞ்சுக்குவேன். தெரியட்டும் தான், நானும் அந்த டேக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பேக் பண்ணி போயிடுறீங்க அவங்க மம்மி வீட்டுக்கு. எங்கள் தயாவுக்கு அவ்வளோதான். அவன் ஆல்ரெடி அப்செட்டாக இருந்திருப்பான் அந்த 2 டேஸாக. இவனுக்கு அது ரொம்ப ப்ரோக்கன் ஆகிடுது. அவன் வீட்டில் உட்காந்து அப்படி அழுகிறான். இங்கே நீங்களும் அவன் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மாவும் வந்துட்டு உங்களை பார்த்து, என்னாச்சும்மா, ஏன் என்ன புதுசாக இங்கேலாம் வந்திருக்க? மா இந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்லை, எப்போவுமே தயாம் கூட தானே வருவேன். இப்போ அவன் எங்கே? அது வந்து தயாம் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கான், அதனால தான் இங்கே ஒரு 1 வீக் நான் இருந்துட்டு போகலான்னு வந்தேன். தயாம் கொஞ்சம் வெளியூர் போகிறாம்மா, அதனால தான். ஓ அப்படியா அப்படின்னு உங்கள் மம்மியும் சொல்கிறாங்க. உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. உங்கள் மம்மியை பார்த்துட்டு, ஒயன் தயாவுக்கும் உனக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லையா, அப்படிலாம் எதுவும் இல்லையா? அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மியும் சொல்கிறாங்க. நீங்களும் ரூமுக்கு போயிடுறீங்க. உங்கள் ரூமுக்கு போயிட்டு நீங்கள் அப்படியே அழுகிறீங்க. எங்கள் தேங்கோட சைடுமே அப்படி தான். அவனாலையும் எதுவுமே பேச முடியல, அவனும் அங்கே அழுதுட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது.
தேங்க உங்களுக்கு அவ்வளோ தடவை கால் பண்ணியிருப்பான், நீங்கள் அட்டெண்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் மம்மியும் வந்துட்டு இப்போ கூப்பிடுறாங்க உங்களை. நீங்களும் கீழே போய் பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ தான் ஷாக் ஆகிடுச்சு. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது அவங்க பார்த்தா. அவன் ஃபேஸ் அவ்வளோ பாவமாக இருக்குது. நீங்களும் வந்துட்டு எதுவுமே பேசலை. ஸோ உங்கள் மம்மியும் வந்துட்டு பேசிவிட்டு நீங்களும் ரூமுக்கு போயிடுறீங்க. உங்கள் மம்மி கூட பேசிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க ரூமுக்கு வரான். நீங்கள் பார்த்து தான் அவ்வளோ கடுப்பில் இருக்கீங்க. தயவோட ஃபேஸ் அவ்வளோ பாவமாக இருக்குது. அவனும் வந்துட்டு அப்படியே டேரியஸோட உங்ககிட்ட நீட் லவ் பண்ணுறான். நீங்களும் அப்படி தாங்கவே பார்க்குறீங்க. இப்போ எதுக்கு வந்து தேவைங்க? ஐம் சாரி டே, நான் அப்படியெல்லாம் கற்றுருக்கக்கூடாது தான். ஆனால் சத்தியமாக நான் அந்த வீடியோவில் நான் அந்த பொண்ணை கிஸ் பண்ணது உண்மை தான். ஆனால் அது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணதுடி. என்னோடய எக்ஸ் அவகிட்ட பண்ணது. அதை யாரோ வீடியோ எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ நான் எதுவுமே பண்ணலடி. நான் பண்ண தப்புக்கெல்லாம் எனக்கு தண்டனை கிடைக்கல. இப்போ நான் பண்ணாத தப்பு எல்லாத்துக்கும் தண்டனை கிடச்சிட்ருக்கு. ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோ. ஐம் சாரி. என் மேலே தான் தப்பு இருக்குது. நான் கோவத்தில் கத்திருக்கக்கூடாது தான். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், உன்னை ஏமாற்றணும்ல, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லைடி. அது முன்னாடி பண்ணது தான், நான் தான் பண்ணேன். ஆனால் இப்போது நான் அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு நீ மட்டும்தான் வேர்ல்டு. அப்படி தானே இருக்கு. நீ ஏன் இப்படி பேசிகிட்ருக்க? இப்படிலாம் பேசினா நான் வந்துடுவேன்னு நினச்சி அவன் கூட. எனக்கு தெரியும்டி இப்படியெல்லாம் பண்ணால் எந்த பொண்ணையும் கூட வரமாட்டான்னு. ஆனாலும் ஒரு சின்ன ஹோப் தான், நீ கூட வந்துடுவியே அவனு. இங்கே பாரு ப்ளீஸ் எனக்கு நீ வேண்டாம், புரிஞ்சுக்கோ. இல்லை வாயன், உன்னோட வாய் மட்டும்தான் என்ன வேணான்னு சொல்லுது. உன்னோட ஐஸ்லேயே தெரியுது நீ வேணும்னு. ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசி என் மைண்டை மாற்ற ட்ரை பண்ணாத. என்னடி சொல்கிறது அவன்கிட்டலாம்? நான் இவ்வளோ சொல்லியும் கேட்கல நீ. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு நீ மட்டும்தான் ஒய்ஃப்னா. நீ ஒட்டி தான். எனக்கு தெரியும் இப்போ நீ என் மேலே கோவமாக இருக்க. நான் என்ன பேசினாலும் உனக்கு அது கோவம் தான் வரும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏன் என்னை இப்படி ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்க? எனக்கு உன் கூட பேசவே பிடிக்கல. ப்ளீஸ் போயிடு. நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு நீ வேணும். நீ இல்லாமல் நான் வீட்டுக்கு போகிறதில்ல. ஏன்னா நீ வார்த்தையால் மட்டும்தான் நான் வேணான்னு சொல்கிறேன். ஆனால் உனக்கு நான் வேணும்டி, அதுதான் உண்மை. அது உன்னை பார்த்தாலே நல்லா தெரியுது. அந்த தெரியுதுல அப்புறம் எப்படி என்னை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கேன்? எனக்கு தெரியுது நான் நிறையா தப்பு பண்ணிட்டேன்னு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உங்கள் லேப்பில் படுத்துக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே அழக ஆரம்பிச்சிடுறீங்க. தாங்க உங்கள் சீக்ஸை கப் பண்ணிட்டு, இப்போ எதுக்கடி அழுகிற? நான் சொல்லிட்டேன்ல ஐம் சாரின்னு, அழாத. போட உன்னால் நான் எவ்வளோ ஹர்ட் ஆகிட்டேன்னு தெரியுமா? அப்படியே கோவப்படுவேன். சாரிடி, ஆஃபீஸில் ப்ராப்ளம், அதனால தான். ப்ராப்ளமாக இருந்தாலும் இப்படியா? நான் தான் சொல்கிறேன்ல ஐம் சாரி. போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழுகுறீங்க. தாகம் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு, சாரிடி பொண்டாட்டி, தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பெல்லாம் என் மேலே தான், சாரி. எனக்கும் சாரி உண்டு, வேண்டாம். ஐயோ பாரா, இந்த அளவுக்கு வந்துட்டிங்களோ? ஆமாம், உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா? எனக்கும் வரும். ஓ பரவாயில்ல, கோவப்பட்டாலும் க்யூட்டாக தான் இருக்க. டேய் என்னடா? ஒன்றும் இல்லை, சிரிக்காது. இப்போ எதுக்கு சிரிக்கிறேன்? ஒன்றும் இல்லை, கோவப்பட்டால் கூட க்யூட்டாக இருக்க. ஆனால் தயவு செஞ்சு நீ அழ மட்டும் செய்யாத. என்ன, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நீ அழகிறத பார்த்தா கொஞ்சம் காமெடியாக இருக்குது. இப்போடா ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேவங்களோட ஷோல்டர்லேயே அடிக்கிறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு 2 பேரும் சேர்ந்துடுறீங்க ஃபைனலாக. ஸோ ஹாப்பி என்டிங்டா.
ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எஃப்எஃப் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.